أعوذ بالله من الشيطان الرجيم. தபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. இந்த அக்கிரமக்காரர்களின் செயல்களை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கின்றான் என்று நபியே நீர் கருத வேண்டாம். அவர்களை அவன் விட்டு வைத்திருப்பது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான். அந்நாளில் அவர்களின் விழிகள் மருளும். مهطعين مقنعي رؤوسهم لا يرتد إليهم طرفهم وأفئدتهم هواء. அவர்கள் தம் தலைகளை மேலே உயர்த்தி கொண்டு ஓடுவார்கள். அவர்களின் பார்வை நிலைகுத்தி இருக்கும். மேலும் அவர்களுடைய இதயங்கள் சூனியமாகிவிட்டிருக்கும். وأنذر الناس يوم يأتيهم العذاب فيقول الذين ظلموا ربنا أخرنا إلى أجل قريب نجب دعوتك ونتبع الرسل أولم تكونوا أقسمتم من قبل ما لكم من زوال. வேதனை வரக்கூடிய அந்நாளை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. அன்று இந்த அக்கிரமக்காரர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, இன்னும் சிறிது காலம் வரை எங்களுக்கு அவகாசம் அளிப்பாயாக. அவ்வாறு அளித்தால் உனது அழைப்பினை நாங்கள் விரைந்து ஏற்றுக்கொள்வோம். மேலும் உன் தூதர்களையும் பின்பற்றுவோம். அப்போது அவர்களுக்கு இவ்வாறு தெளிவாக பதில் கூறப்படும், எங்களுக்கு அழிவே இல்லை என்று இதற்கு முன்னர் பல முறை சத்தியம் செய்து கூறிக்கொண்டிருந்தவர்கள்தாமே நீங்கள். وَسَكَنْتُمْ فِي مَسَاكِنِ الَّذِينَ ظَلَمُوا أَنفُسَهُمْ وَتَبَيَّنَ لَكُمْ كَيْفَ فَعَلْنَا بِهِمْ وَضَرَبْنَا لَكُمُ الْأَمْثَالَ. உண்மையில் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் வாழ்ந்த ஊர்களில்தான் நீங்கள் வசித்து வந்தீர்கள். அவர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டிருந்தது. மேலும் அவர்களை உதாரணமாக கூறியும் உங்களுக்கு உண்மையை புரிய வைத்திருந்தோம். وَقَدْ مَكَرُوا مَكْرَهُمْ وَعِندَ اللَّهِ مَكْرُهُمْ وَإِنْ كَانَ مَكْرُهُمْ لِتَزُولَ مِنْهُ الْجِبَالُ. அவர்கள் விதவிதமான சூழ்ச்சிகளை செய்து பார்த்தனர். அவர்களுடைய சூழ்ச்சிகள் மலைகளையே பெயர்த்துவிடக்கூடியவையாக இருப்பினும் அவர்களுடைய ஒவ்வொரு சூழ்ச்சியையும் முறியடிக்கும் சூட்சுமம் அல்லாஹ்விடம் இருந்தது.